வணக்கம். நான் டி.ஆர். கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்குறோம்னா, வார ராசி பலன். மேஷம் ராசிக்காரர்களுக்கான வார ராசி பலன் நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் மே மாதம் 24ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் மேஷம் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். மேஷராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேகமாகவும் வெற்றியும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஏன்னா செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் வந்து இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால, எந்த ஒரு முடிவுமே நீங்கள் தைரியமாக முடிவு எடுப்பீங்க. ஆனால் அவசர முடிவு மட்டும் தவிர்க்கணும். அது மட்டும் கொஞ்சம் மனசில் நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுமே எடுத்துறாதீங்க. அது பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக ஒரு குழப்பத்தில் இருந்து நீங்கள் ஒரு தெளிவு கிடைக்கிற வாரமாக இந்த வாரம் இருக்கும். வேலை பொறுத்த வரைக்கும் உங்களோட திறமை நல்லா வெளிப்படும். மேலதிகாரிகளோட பாராட்டுலாம் இந்த வாரம் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. புதிய புதிய பொறுப்புகள் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்க அதிகமா வாய்ப்பு இருக்கு. சில நேரங்கள்ல சிலருக்கு பதவி உயர்வு குறித்த பேச்சு கூட வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. தனியார் தொழில்ல இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் புதிய புதிய வாடிக்கையாளர்கள், புதிய கான்ட்ராக்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும். அரசு தொடர்பான தடைப்பட்டிருந்த காரியங்கள் கூட சில பேருக்கு மெதுவா ஒரு முன்னேற்றம் உண்டாகுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த வாரம் இருக்கு. மேஷம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும். பணவரவு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு நிலையான ஒரு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வீட்டு செலவுகள் வழக்கம் போல சின்ன சின்னதா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். முக்கியமான தேவையான செலவுகள வந்து அது நீங்க பார்த்து ஜாக்கிரதையா பண்ணிக்கோங்க. எதுலயாச்சும் முதலீடு செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. அ தப்பா தேவையில்லாதவர்களோட கருத்துக்கள் எல்லாம் கேட்டுட்டு, நீங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துறாதீங்க. ஒரு சிறிய நிதி உதவி கிடைக்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. எங்கேயாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தோ, எப்படியோ உங்களுக்கு ஃபினான்ஷியலா ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு கூட இந்த வாரம் வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்க ரொம்ப நாளா வரும், வரும், வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பேலன்ஸ் அமௌண்ட் கூட உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. குடும்பத்த பொறுத்தவரைக்கும் உங்களோட பேச்சுக்கும், மதிப்புக்கு ரொம்ப அதிகரிக்கும். இந்த பேச்செல்லாம் ரொம்ப அதிகரிக்கும் உங்களுக்கு. ஒரு ஃபேமிலி சப்போர்ட் ஒரு நல்லபடியா இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்க்கு இடையே இருந்த ஒரு மன அழுத்தம்லாம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிலேஷன்ஸ் கூட ஒரு நல்ல தொடர்பு இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு. வாரத்தோட இறுதியில பார்த்தீங்கன்னா, வீட்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது தொடர்பா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் தொடர்பான ஒரு சந்தோஷம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஆ மேல உடல் நலம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, தலைவலியிலயோ, இல்ல கொஞ்சம் உடம்பு சூடாறதுல கூட உங்களுக்கு தொந்தரவு இருக்கிற மாரியா இருக்கும். அதிகமா தண்ணி குடிங்க. கார உணவுகள சாப்பிடுறத வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கு நல்லது உங்க ஆரோக்கியத்த மேம்படுத்துறதுக்காக. மன அழுத்தத்த குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால, காலையில கொஞ்சம் வாக்கிங் பிராக்டிஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். ஸ்டூடண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும், அ கவனம் சிதறாம பார்த்துக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணணும். காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு சாதகமான வாரம் தான் இந்த வாரம். பட் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆவாம பார்த்துக்கோங்க. அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். கத்துக்கணுன்ற ஆர்வம் ரொம்ப அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரைக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, நீங்க செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு, அப்படி இல்லன்னா அம்பிகை வழிபாடு செய்யறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன் குடுக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்கும். மேஷம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும். சிவப்பு கலர் பூ வச்சு அர்ச்சனை பண்ணுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி உண்டாக்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். இந்த மேஷம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டமான நாட்கள் எதுவா இருக்கும்னு பார்க்குறீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையும், வியாழக்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கலர் பார்த்தீங்கன்னா, சிவப்பு கலர் நீங்க பயன்படுத்துங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி குடுக்கக்கூடிய ஒரு கலரா இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரைக்கும். ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியது என்னன்னா, கோவத்தில பேசும்போது வார்த்தைகள வந்து ரொம்ப ஜாக்கிரதையா பயன்படுத்துங்க. அது வந்து சில நேரங்கள்ல வந்து உங்க உறவுகள பாதிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு ஏற்படுத்தி குடுத்துரும். அதனால ரொம்ப கவனமா பேசுங்க. பொறுமையா இருங்க. இந்த வாரம் ஒரு வெற்றிக்கான ஒரு முக்கியமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் நிதானமா, கோவப்படாம எல்லார்கிட்டயும் அனுசரிச்சு நடந்துக்கிட்டீங்கன்னா, இந்த வாரம் வந்து சிறப்பா கடக்கிறதுக்கு உங்களுக்கு உதவும். இதுதான் நான் உங்ககிட்ட பதிவு வைக்கணும்னு நெனச்சேன். ரொம்ப நன்றி நீங்க பொறுமையா கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. முடிஞ்சா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நீங்க ஷேர் பண்ணி குடுத்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.